உறவுகள் அனைவருக்கும் ராஜ்மொழியின் நண்பன வணக்கங்கள். இப்போ நம்ம பேசி பேசி போடுற சீரீஸ் தான் இதை சொல்லணும். அதோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். இது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வீடியோ செகண்ட் பார்ட்னு வேணா சொல்லலாம். நிறைய பேர் கோஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்ட் நிறைய பேர்லாம் பார்க்கல, ஆனால் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என் லைஃப்பில் நடந்த ரியலான ஒன்று தான். இப்போ சொல்ல போகிறதும் என் லைஃப்பில் நடந்த ரியலான ஒன்று தான். இது வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும். இதில் வந்து 2 வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒன்று, இன்னொன்று ரொம்ப சீரியஸான ஒரு கதை. இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனோட லைஃப்பில், அதாவது அவங்க அப்பாவோட காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொன்னேன். அதை நான் 2வதாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட கதையை சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸ் தான் இருந்தோம். கிராமப்புறத்தில் நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஒரு மாதிரி ஏரியா, அந்த ஏரியாவுக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் ஏரியா இருக்கும். ஆனால் நாங்கள் பசங்க எல்லோரும் அங்கே தான் போயிட்டு இந்த கறி சமைச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணுவோம். அப்போ சும்மா ஒரு மதியானம் 1 மணி டைமில் நானும் இன்னொரு பையனும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அந்த பையன் என்னோட ஒரு சின்ன பையன் தான். அவன் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான், நான் 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். போயிருக்கும்போது இந்த கதையோட ட்விஸ்ட்லாம் பாருங்கள். போயிருக்கும்போது ஒரு தென்னை மர தோப்பு இருக்குது. அந்த தென்னை மர தோப்பில் தென்னை மர தோப்பு, அதுக்கப்புறம் ஒரு முள்ளுவேலி, வரிசையாக முள்ளுவேலி இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் நாங்கள் சும்மா அப்படி பேசிட்டு விளையாடிட்டு அப்படி இருந்துட்டு இருக்கிறோம். நானும் அவனு மட்டும்தான் இருந்தோம் மதியான டைமில். அப்போ திடீர்னு அங்கே பாருன்னு ஏதோ ஒன்று தெரிகிற மாதிரி இருக்குனே அப்படின்னா, ஆனால் நானும் திரும்பி பார்த்தேன். எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல்லாக அந்த வெள்ளையாக, எப்படி சொல்கிறது, வெள்ளை கலர் பெயிண்ட் தூக்கி உடம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டே அப்படி இருக்கும். அந்த மாதிரி வெள்ளையாக அந்த இப்படியே இருந்தாங்க. அந்த முதுகு எலும்புலாம் தெரிஞ்சுது, முதுகு எலும்புலாம் அப்படியே தெரிஞ்சுது. ட்ரெஸ் எதுவும் போடாமல் அப்படி வெள்ளையாக ஒரு ஆண் தான், ஒரு கொஞ்சம் வயசானவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி இப்படியே உட்காந்துட்டு இருந்தாரு. முடி மட்டும் நீளமாக இவ்வளோ நீளத்துக்கு பின்னாடி அப்படி கிடக்குது முடி. அப்படி இந்த சடை முடி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி முடி வரிசையாக நீங்கிட்டு அவ்வளோத்துக்கு இருக்குது. இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு அது உண்மையாகவே அது என்னன்னே தெரியல. ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸு. என்னதில் இதுன்னு கேட்டிருக்கும் போது அவன் அப்படியே பின்னாடி நகல ஆரம்பிச்சிட்டான். அப்படியே உட்காந்துட்டு எதையோ எடுத்து பிச்சு தின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு ஏதோ நான் என்ன நினச்சிட்டேன்னா, யாராவது வேஷம் போட்டு வராங்களே. ஏன்னா அந்த டைமில் தசராலாம் நடந்துட்டு இருந்துச்சு. உடனே ஏதோ வேஷம் போட்டு யாராவது வராங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்படியே விட்டு பார்த்துட்டே இருந்தேன்னா, அப்புறம் வந்துருந்தேன் ஏதோ வேற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அப்புறம் எட்டி பார்த்தா அங்கே ஒரு தாத்தா படுத்திருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தாத்தா யாருன்னா, நாங்கள் இருந்த வீட்டுக்கு பின்னாடி வீடு. அது யார் என்ன ஏதுன்னு நான் மென்ஷன் பண்ணலாம் விரும்பலை, ஏன்னா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரும். அந்த தாத்தா தான் அதில் படுத்துருக்கிறாரு. அவரை தான் பிச்சு திங்கிற மாதிரி பார்க்குதான். ஒன்று எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டு ஏதோ மறைக்கிறதுக்காக இப்படி வேஷம் போட்டுருக்கிறான் போல, வேஷம் போட்டு ஏதோ கொலை பண்ணுறான் போல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தாட்டில் ஒரு தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா, அவர் அங்கே லாங்கில் உட்காந்து அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நேரம் இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரத்துக்கு இந்த சைடு, அந்த முள்ளு வேலி தாண்டி தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்துக்கு இந்த சைடு தான் நான் பார்க்குறேன். என்னவா இருக்குன்னு சொல்லி அப்படி கிராஸ் பண்ணி அந்த தென்னை மரத்தை தாண்டி இப்படி வரும்போது அப்படியே ஸ்லோ மோஷன்ல இப்படி திரும்பி வாச்சு. அவளாதான் எனக்கு அள்ளி விட்டுருச்சு. ஓடிட்டான், அவன் ஆல்ரெடி ஓடிட்டான். ஏன்னா வந்துட்டு அவன் ஆல்ரெடி ஓடிட்டான். நானும் ஒன்று பின்னாடியே, ஐயோ இது செட் ஆகாது நமக்கு, நம்ம 7ஆம் கிளாஸ் தான் படிக்கும் சின்ன பையன், என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. நானும் ஓடிட்டேன். ஓடி வீட்டுக்கு போய் நிற்கிறோம், மூச்சு வாங்கி நிற்கிறோம். இல்லை எங்களை வெளியில் சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு எங்கள் அம்மா இது ஏமா என்னமாச்சு அப்படிங்கும்போது, அந்த தாத்தா பேர் சொல்லி அந்த தாத்தா இறந்துட்டாங்களாம். நான் போய் துஷ்டி கேட்டு வரேன்னு நான் சொல்றேன்மா, நான் தாத்தா பார்த்தோமா அப்படின்றேன். இங்க பார்த்தேன், அவர் நைட்டே இறந்துட்டாரா. இப்ப எங்கம்மா இருக்காரு அப்படின்னா, அவங்க சொந்த பத்த எல்லாம் கூடியிருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே ஓடல. என்னடா அவரை அங்க பார்த்தோம், யாரோ எடுத்து தின்னுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இங்க வீட்டுக்கு வந்து. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இது வந்து என்னன்னே தெரியல, இல்யூஷனா இல்லை இது வந்து நான் எங்களோட பிரம்மையா என்னன்னே தெரியல. நான் 2 பேருக்குமே தெரிஞ்சிச்சு. கரெக்டாக அங்கே அந்த தாத்தாவையும் பார்க்குறோம், அப்படி ஒரு இதையும் பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தா இறந்தாங்கன்றாங்க. அது இன்னும் வரைக்குமே ஒரு மர்மமாகவே இருக்காது, என்ன கதைனே தெரியாது. ஆனால் அவர் இயற்கையாக தான் மரணம் அடைஞ்சிருக்காரு, மற்றபடி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒன்று என் லைஃப்பில் ஒரு மாதிரி திகிலாக நடந்த ஒரு விஷயம். இதை விட திகிலான ஒரு விஷயம்னா, நான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி இல்லை மாப்பிள்ள இந்த வீடியோலாம் சொல்லியிருந்தேன், பார்த்தேன், நல்லா இருந்துச்சுல அப்படின்னா. சொல்ல மாப்பிள்ள ஆமாம் அப்படி சொல்லிட்டு இல்லை, அப்போ என் கதையெல்லாம் சொல்ல மாட்டியால அப்படின்னா. உன் கதை என்ன அப்படின்னு, இல்லை எல்லாருக்குமே தெரியுமே, நான் தான் சொல்லியிருக்கேன்னு நம்ம பசங்க எல்லாத்தையுமே அப்படின்னா. எனக்கு தெரியாதுல என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொல்கிறேன். அப்படி அவன் லைஃப்பில் நடந்த ஒரு கதையை சொல்கிறான். அதாவது அவங்க அப்பாவோட லைஃப். நான் அவனை மீட் பண்ணது எங்கன்னா சேலத்தில் தான். அப்போ சேலத்தில் தான் அவன் இருக்கிறான். ஃபேஸ்புக் மூலமாக ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணி, அப்புறம் அவனுக்கு சொந்த ஊர் எங்கள் ஊர் பக்கம் அந்த சாத்தாங்குளம் தாண்டி ஒரு ஊர் தான், சாத்தாங்குளம் தாண்டி ஒரு கிராமம் தான். அங்கே வருஷம் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. ஸோ அப்படிலாம் நேரில் மீட் பண்ணி பழக்கமானதுனால, அதுக்கப்புறம் சேலத்தில் நான் வேலைக்கு போயிருக்கும்போது சேலத்துலேயே இருக்கிறேன், நானும் வரேன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவனும் அங்கே பக்கத்துலேயே இருந்ததுனால, நியர்பையில் இருந்ததுனால
2 பேரும் நல்லா எனக்கு லீவ் டேலலாம் நல்லா 2 பேரும் ஊர் சுற்றுவோம். அப்போ நல்லாவே க்ளோஸ். ஒன்னே தான் சொல்லிட்டு இருந்தேன், மாப்பிள்ள அப்போ என் கதையும் சொல்லல அப்படின்னா. கதையெல்லாம் கதையாவில் சொல்லிட்டு இருக்கேன், நான் எனக்கு நடந்தது சொன்னல அப்படின்னா. எனக்கும் எங்க லைஃப்லயும் நடந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னா. நான் சொல்ல மாப்பிள்ள அப்படின்னு. நாங்கள் எதுக்கு ஊரை விட்டு வந்தோன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். இல்லை தெரியாது, உனக்கு சொந்த ஊர் அதுன்னு தெரியும், ஆனால் நீ இப்போ இங்கே தானே இருக்கிற அப்படின்னோன்னு. ஆமாம், எங்கள் அப்பா காலத்துல நாங்கள் இங்கே வந்துட்டோம், அது என்ன கதை என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். தெரியாதுல அப்படின்னு. அது என்ன கதைனா அவன் சொல்லதான் நான் அவன் சொன்ன மாதிரி சொல்லாமல் நானா சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் இவங்க அப்பா அப்புறம் இவங்க சொந்த பந்தம் எல்லாருமே அது கொஞ்சம் ஒரு 300-350 பேர் இருக்கக்கூடிய 350 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தோட பேர்லாம் வேண்டாம், சாத்தாங்குளம் தாண்டி தான் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்துட்டு செல்வம், முத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்ணன் தம்பிங்க இருந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் கிராமத்துலேயே ரொம்ப வசதி படைத்த ஒரு குடும்பம். ஒரு பெரிய வீடு, அப்புறம் நிலம் சொத்துக்குன்னு அப்படின்னு இருந்திருக்கும் போல. நல்ல சந்தோஷமா ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்துல சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்தாலே சொத்து தகராறு தான் வரும். ஊருக்குள்ள சண்டை வந்தா ஜாதி சண்டையா இருக்கும். இந்த மாதிரி காதல் சண்டை, ஜாதி சண்டை, இந்த மாதிரி தான் முக்காவாசி சண்டைகள் இருக்கும். அதை மாதிரி இவங்களுக்கும் வந்து சொத்து தகராறு தான் நடந்திருக்கு. என்னன்னா, அண்ணனுக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு. அண்ணன் பேர் செல்வம், தம்பி பேர் தான் முத்து. அவங்களுக்கு அண்ணனுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் கூட்டு குடும்பமாக தான் அண்ணன் தம்பி 2 பேர், அப்புறம் அவங்க அம்மா அப்பா இப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாரு போல. அப்புறம் அம்மா, அண்ணன் தம்பி, இந்த மாதிரி அண்ணி, அப்புறம் அவங்களோட குழந்தைங்க இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போனோன்னா அவங்க அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவங்க அம்மா வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா இறந்துட்டாங்க போல. அப்புறமா இவங்க தம்பி வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அண்ணன்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்க அந்த காலத்துல லவ்லாம் பண்ண மாட்டாங்க போல, இந்த காலத்துலலாம் ஈஸியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி கேட்கும்போது அண்ணன் பண்ணி அது என்ன கதைன்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குடும்ப கதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். தம்பி கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ண அப்ரோச் பண்ணியிருப்பாங்க போல. நீ உங்க அண்ணனை நம்பி தானே இருக்கிற, உங்ககிட்ட என்ன இருக்கு, எப்படி கல்யாணம் பண்றது, அந்த மாதிரி அந்த பொண்ணு எதுவும் பேசி. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, அது எப்படின்னு தெரியல. ஊருக்குள்ள பேசிக்கிறத வச்சு அவன் சொல்றான், அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க அவனுக்கு, அவன் எனக்கு சொல்லிட்டு இருந்தது. அதனால நான் கண்ணால பார்த்த மாதிரிலாம் நான் எதுவும் பேசக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இவன் அண்ணங்காரன் தம்பிக்காரன் அண்ணங்காரன் போயிட்டு சொத்தை பிரிச்சுட்டு எனக்கு ஒரு பங்கை கொடுத்துரு, அப்படின்னா தான் என்னையும் நம்பி ஒரு பொண்ணு வரும் அப்படின்ற மாதிரி போய் கேட்டிருப்பாரு போல. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அண்ணன் தம்பி 2 பேரும் ஓகே தான். ஆனா வந்து தம்பி அவங்க முத்துவோட அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு 2வது ஒய்ஃபு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க தான் செல்வம். அவங்க 2 பேரும் இப்போ அவங்க அம்மா அப்பா 2 அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அதனால உனக்கு என்ன சொத்து நான் பங்கு தரணும், நீ வந்து எங்க அப்பாவோட பையன் கிடையாது, எங்க அப்பாவோட ஒரே வாரிசு நான் மட்டும்தான், அதனால உனக்குலாம் சொத்துல பங்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா இருந்த காலம் வரைக்கும் இவங்க ஒரே குடும்பமா தான், சொந்த அண்ணன் தம்பியா தான் வளர்ந்துருக்காங்க. இப்போ அப்பா அம்மா இல்லை, நம்மளுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு இவன் அண்ணன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு தம்பி வந்து நைட்டு போயிட்டு மது போதையில வந்து செம்மையா அண்ணன் கூட சண்டை. தினமும் இப்படி ஒரு 2-3 நாள் சண்டை, தொடர்ச்சியா சண்டை போட்டுட்டே இருந்திருப்பாங்க போல. அண்ணங்காரனா அடிச்சு துரத்தி விடுறது, ஆளுங்களை வச்சு அடிச்சு துரத்தி விடுறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் அண்ணன் இல்லாத நேரத்துல, அண்ணி குழந்தைங்க மட்டும் இருக்கிற நேரத்துல தம்பிக்காரன் வீட்டுக்குள்ள போயிட்டு தண்ணியை போட்டு போயிட்டு, எனக்கு இப்போ சொத்துல பங்கு தரணும், இல்லைன்னா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி சும்மா வாயால பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசவும் அவருக்கு அதுக்கு தகவல் போயிருக்கு. அப்பெல்லாம் செல்போன்லாம் அந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடையாது. அதனால ஒருத்தர் போய் தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுக்குள்ள இவர் வந்து தம்பிக்காரர் வந்து வீட்டில் அது இதுன்னு அடிச்சு உடச்சி என்னெல்லாமோ பண்ணி வச்சிட்டாரு போல. அண்ணங்காரனுக்கு தகவல் என்ன, உன் பொண்டாட்டி தனியா இருக்கும்போது இவன் போய் இப்படி தப்பா பேசி சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி போய் யாரை என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இவர் வந்த வேகத்துக்கு தம்பியை பிடிச்சி அடின்னு அடிச்சிருக்காரு. அவர் மட்டும் அடிச்சது இல்லாமல் சுற்றி உள்ளவங்களாம் சேர்ந்து அடிச்சு அவரோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு ஒரு அரை நிர்வாணமாக்கி அவரை ஊரை விட்டே அடிச்சு துரத்திட்டாங்க. அவர் அப்படி போனவர் இன்னொரு அவர் கூட உள்ள நண்பர் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு அவர் நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பழி வாங்காமல் விட மாட்டேன், இவங்க இந்த குடும்பத்தை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இந்த குடும்பத்தை மட்டும் இல்லை, நான் அடிக்கும் போது என்னை வேடிக்கை பார்த்த மொத்த பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ உன்னால என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ அட்வைஸ்லாம் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டாப்ல போல. அந்த ஊரோட அவுட் சைடில் வந்துட்டு ஒரு பெரிய அரச மரமா ஆலமரமான்னு தெரியல, அவன் சொன்னதே நானே மறந்துட்டேன் என்ன மரம் சொன்னான்ட்டு. அந்த மரத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, தலைவர் தூக்கு போட்டு இறந்துட்டாரு. இறந்த உடனே அவங்க அண்ணன் தான் இறுதி சடங்குலாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. என்னதான் தம்பி மேலே கோவம் இருந்தாலும், இது தம்பி மேலே ஒரு வெறுப்பு இருந்தாலுமே இப்படி இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவருக்கான இறுதி சடங்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. அன்னைக்கு இறுதி சடங்கு முடிஞ்சு 3வது நாளாக என்னமோ அவங்க வீட்டில் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு வந்து 13 வயசு,
ரெண்டாவது ஒரு பையன், அவருக்கு வந்து 8 வயசு. இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு பொண்ணு ஒரு பையன், இவ்வளோதான். ஒரு பெரிய வீட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு விஷயம் ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் என்ன தான் அவங்கள விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டாலும் ஆத்மாவாக மாறி, அதாவது இந்த உடம்பு விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா ஒரு தீராத ஆசையிலையோ அப்படியே ஒரு கோபத்திலேயோ போனால் அது ரொம்ப மூர்க்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதை பற்றிலாம் பெருசாக தெரில. அதனால எந்த நண்பர் கூட இவர் குடிச்சிட்டு அவங்க எல்லாரும் அடித்து துரத்தி விடும்போது ஒரே ஒருத்தர் தான் இவர் கூட நின்று சேர்ந்து குடிக்கிறதுக்காக கூட நின்னாரு. அது எந்த நண்பர் அப்படி சொன்னாரோ அவரோட உடம்ப வந்து எப்படியோ ஆக்குப்பை பண்ணிச்சு போல. அது எப்படி பண்ணிச்சுலாம் தெரில. பண்ணிட்டு ஒரு 3வது நாளோ 4வது நாளோ அந்த இவர் கூட வந்த நண்பர் வந்துட்டு அந்த அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு, அதாவது செல்வம் வீட்டுக்கு போயிட்டு, என்னையா கொண்டுட்டீங்க, நீ அடிச்சு ஊர் மொத்தமாக சேர்ந்து கொண்டுட்டீங்களா, நைட்டு ஒரு 11-12 மணிக்கு மேலே ஊருக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே சொல்லிட்டே சுற்றுறாராமா. இந்த ஊரையும் சுடுகாடாக்குவேன், ஒன்னையும் உன் குடும்பத்தையும் சீரழிப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே அப்படி ஊருக்குள்ளே ஃபுல்லாக சுற்றிருக்காரு. உடனே எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, ஃப்ரெண்டு செத்த துக்கத்துலையோ இல்லைன்னா இவன் தானே அவன் கூடவே சுற்றிட்டு இருப்பான், அந்த துக்கத்துலையும் ஏதோ புலம்புறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. அது சொன்ன 3வது நாள், அது சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து கொலைகள் அவங்க ஊரில் மரணங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சாமா. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட அந்த செல்வம் அவங்களோட அண்ணன் பையன், அதாவது சொந்த அண்ணன் பையன் இல்லை, பெரியப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரியப்பா பையன் வழியில் ஏதோ ஒரு வாலிப பையன் தான், 17 வயசு 18 வயசு பையனை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவர் நல்லா வந்து வண்டி மோட்டர் சைக்கிள் ஓட்டுவாராமா. அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய பெரிய வண்டிலாம் கிடையாது, எக்ஸல் தான் வச்சுருந்துருக்காரு போல். நல்லாவே வண்டி ஓட்டக்கூடிய ஒரு ஆளாம், நல்லாவே நீச்சல் தெரியக்கூடிய ஒரு ஆளாம். அவர் போயிட்டு அதே மரத்தில், அந்த எந்த மரத்தில் தூக்குப்பட்டு இருந்தாரோ அதே மரத்தில் மோதி மரத்துக்கு அந்த பக்கம் உள்ள ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டாராமா. ஆனால் மரத்தில் ஒரு ரத்த காயம் ஒன்றுமே இல்லையாமா. ஸோ இவருக்கு அடிபட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. தண்ணிக்குள்ளே விழுந்திருந்தாலுமே அதுவும் வண்டியுமே பெருசாலாம் ஒன்றும் சேதாரமாகலை. வண்டி அதில் முட்டி கிடக்கிற மாதிரி கிடந்திருக்கு. மறுநாள் காலையில் மக்கள்லாம் பார்க்கும்போது இவரோட பாடி வந்து மேலே மிதந்திருக்கு. இவருக்கு நீச்சலும் நல்லா தெரியும், சேம் டைமு வண்டியும் நல்லா தான் ஓட்டுவார். அடிப்பட்ட தடமே எதுவுமே இல்லை, வண்டியும் லைட்டாக அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குது. இவர் உள்ள தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருக்காராமா. அந்த பக்கமாக வெளியில் போனவங்க பார்த்து சொல்லி அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னே தெரில. மக்கள் எல்லாருமே ஊருக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, கரெக்டாக அந்த மரத்தில் மோதி இருக்கிறான், அதனால தான் அவன் இறந்துட்டான், அப்போ அவனோட ஆத்மா தான் ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு பேச ஆரம்பிச்சுவாங்கல்ல. அதனால ஊருக்குள்ள அரசியல் புரட்சியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மரத்துக்கிட்ட யாரும் போகாதீங்க, இந்த சின்ன பசங்களாம் மரத்துக்கிட்ட யாரும் போகாதீங்க, வைக்காதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் ஊரில் ஒரு 4 தற்குறிங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 4 பேர் வந்துட்டு இடையே அதெல்லாம் போய் அந்த மாதிரிலாம் பேசிக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் போய் அதனால இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, வாங்க நம்ம அரசு மரத்துக்கு கீழே போயிட்டு, சாரி அது என்ன மரம் தெரியல, அந்த மரத்துக்கு கீழே போயிட்டு தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டுருக்காங்க. கூட உள்ளவனுங்களாம் வேணாண்டா பயமா இருக்குது அப்படி இப்படின்னு சில பேர்லாம் ஒதுங்குவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் ஒதுங்கியிருக்காங்க. என்னை நம்பி வாங்கடா, நம்ம போயிட்டு அந்த மாதிரி புழக்க வழக்கத்தில் இருந்தாதான் இந்த ஒரு புரணி வந்து இந்த இடத்துல இருந்து மறையும், எல்லாருமே பயந்துட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் பயந்துட்டே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஒரு நபர் வந்து கூட்டு போயிருக்காராமா. இது மொத்தமாக இந்த ஊரே செல்வம் முத்து 2 பேத்துக்குமே சொந்த ஊர் தான். அதாவது அந்த ஊரில் உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு சொந்தம் தான் வரும். அதனால 4 பேரும் போயிட்டு அதே மாதிரி உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க வந்து அந்த சரக்கு பாட்டிலை ஓப்பன் பண்ணும் போதே வந்துட்டு இதில் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பாவும் ஒரு ஆள், இந்த 4 பேரில் என் ஃப்ரெண்டோட அப்பாவும் ஒரு ஆள். சரக்கு பாட்டிலை ஓப்பன் பண்ணும் போதே பயங்கரமான காற்றடிச்சு ஓப்பன் பண்ணுற வரைக்கும் காற்று அவ்வளோவா இல்லையா, ஓப்பன் பண்ணவும் அந்த காற்றடிச்சு சரக்கு பாட்டில் கீழே விழுந்தோடனே அதில் 2 பேருக்கு வாக்குவாதம். கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினா ஒரு சரக்கு பாட்டில் கூட உனக்கு ஒழுங்காக பிடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. அது பாதி சிந்திருச்சு போல. அதுக்கப்புறம் எடுத்து மிச்ச பாதியை ஊற்றி அப்புறம் பெரிய பெரிய பாட்டில் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க போல. அடுத்து எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் எந்திச்சு போயிட்டு இவன் எப்படிறா இந்த இடத்துல செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் மோதின இடம் இங்கே பாடுற ரத்த கடை எதுவுமே இல்லை, எப்படிறா இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு அந்த இடத்தையே சுற்றி வந்தானாமா. சுற்றி வந்துட்டு இப்படியே மேலே பார்க்குறாராமா. மேலே ஒரு கருப்பாக ஒரு உருவம் கருகருன்னு இருக்குதாமா. ஆனால் வந்து முத்து வந்து பிறக்கும்போது நல்ல ஒயிட்டான ஒரு ஆள் தானாமா. ஆனால் அங்கே மேலே அவர் பார்த்த உருவம் வந்து ரொம்ப கருப்பாக, கண்ணு மட்டும் ஒயிட், அப்படி வெளியில் கண்ணு தொங்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சாமா. கண்ணு மட்டும் இப்படி தொங்கி அப்படி வெளியில் வந்து நின்ன மாதிரி, உடம்பு ஃபுல்லாக கருப்பாக இப்படி நின்று இவங்க 4 பேர் இப்படியே பார்த்துட்டு இருக்குதாமா. இப்படியே பார்த்துருக்குதாமா. அவங்க எல்லாருக்கும், இவங்க 3 பேருக்கு தெரியல, அவர் ஒருத்தர் தான் பார்த்துரு. ஒன்று டேய் இங்கே வாடா மச்சான் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்குள்ள அவர் அப்படியே ஒரு அந்த பதட்டத்தில் பயத்தில் அப்படியே மயங்கி விழுந்துட்டார் போல. அதுக்கப்புறம் என்னடாச்சுன்னு எல்லாரும் போகும்போது மேலே கை காமிச்சுக்காங்க. இவங்க 3 பேர் மேலே பார்க்கும்போது இவங்களுக்கு எதுவுமே தெரியல போல.
அதுக்கப்புறம் என்னடா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்புறம் அப்படி பேச்சே வராம அப்படியே மயங்கிட்டாரு போல. உடனே டக்குன்னு ஊருக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் உடனே வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சத்தம் போட, எதுக்கு அந்த மரத்துக்கிட்ட போனீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி சத்தம் போட, அது இதுன்னு பண்ணி அவரை நல்லபடியா வச்சுட்டு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே சொல்லிட்டாங்க. பசங்க கூட உள்ளவங்களாம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நாங்க எல்லாரும் இப்படி போனோம், நாங்க இந்த மாதிரி இது ஒரு புறணி தான் சொல்லி காட்டுறதுக்காக தான் போனோம். ஆனா கடைசியில பார்த்தா இவன் அந்த மரத்துக்கிட்ட போனா மேல பார்த்தா கடைசியில அப்படி ஒரு மாதிரி பேச்சு மூச்சுலாம் மேல கையை காமிச்சிட்டு அப்படி படுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஊருக்குள்ள எல்லாருக்குமே ரொம்ப பயம் வந்துடுச்சு. அப்புறம் அவனை கொண்டு போயிட்டு அந்த பையனை கொண்டு போயிட்டு அவங்க ஊர்ல குலதெய்வம் கோயில் இருக்கும், ஒரு கோயில் எப்படியும் ஊருக்குன்னா ஒரு கோயில் இருக்கும்ல, அந்த கோயில் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க. முனியப்ப சாமி கோயில் தான் அந்த கோயில். முனியப்ப சாமி கோயிலுக்கிட்ட கொண்டு போயிட்டு அங்கே உள்ள பூசாடிகிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் ஏதோ அந்த ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் பண்ணி திருநீர்லாம் பூசி விட்டு இனிமேல் ஒரு ஆபத்து வராது, பையனுக்கு தலைக்கு அடியில் வந்து எலுமிச்சம்பழத்தை வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்து விட்டாங்க போல. அதுக்கப்புறம் இவன் அந்த நபர் வந்து அன்னைக்கு வந்து அங்கேருந்து கோவிலேருந்து கூப்பிட்டு வரும்போது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காப்புல. நல்லபடியாக நடந்து வந்து இல்லை எனக்கு ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேசி, மற்றபடி அங்கே ஒன்றுமே இல்லைடா, எனக்கு அப்படி ஒரு மாதிரி தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை, நம்ம தான் சும்மா பயந்துக்கிறோம், அதே நினச்சிட்டு இருந்தனால பயந்துட்டேன் அப்படி இப்படின்னு இவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியும் மற்றவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து படுத்துட்டாப்புல. படுத்திருந்தவர் நல்ல சூப்பராக இருந்தாராமா. நைட்டில் நல்லா சாப்பிட்டு தான் படுத்தாராமா. காலையில் ஆள் காலி. ஹாஸ்பிட்டல் போனால் என்ன ரீசன்னே தெரியலையா, எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க. எப்படி இறந்துருப்பாங்க, மூச்சு திணறியா இல்லை ஹார்ட் அட்டாக்கா என்னன்னே தெரியலையா. அது மெடிக்கல்ல என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றதெல்லாம் சொல்லலை, இப்படி சொல்லிட்டாங்க. உடனே ஊருக்குள்ள ரொம்ப பேச ஆரம்பிச்சோடனே கோவிலில் போயிட்டு பூசாடிக்கிட்ட வேண்டும் போது, நம்ம கொஞ்சம் வருஷமா கொடையை கொடுக்கல சாமிக்கு, அதனால இந்த வருஷம் கொடை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடை கொடுத்துருக்காங்க போல. அப்போ அந்த கோயிலுக்குள்ள பூசாடி வந்து சாமியாடி தான் வந்து சொல்லுவாங்க போல, எனக்கு கொடை எடுத்து நடத்து, நான் உன்னை பாத்துக்கிறேன், உன் வம்சாவளியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாமி அருளாக்கு கொடுத்துருக்கு. அதை நம்பி கொடை நடக்கணும்னு சொல்லிட்டு நடத்தும் போது அங்க அவர் செல்வத்தோட 8 வயசு பையனை எப்படி அந்த ஆத்மா ஆக்குபை பண்ணிச்சுன்னே தெரியல. அது என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாதாமா. அந்த பையன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டானாமா. அந்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும்போது அந்த குட்டி பையன் தானே அவன் ஊர்ல உள்ளவங்க பேசும்போது, உங்க அப்பாவனால தானே இப்படி ஆயிடுச்சு, உங்க அப்பா உங்க சித்தப்பாவை கொண்டதுனாலதான் இப்படி ஆச்சு வச்சுதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசும்போது அந்த பையன் அப்படியே பயந்துகிட்டே இருந்திருப்பான் போல. அந்த பயத்தினாலேயே என்னவோ தெரியல, அவர் வந்து அந்த ஆத்மானால பாதிக்கப்பட்டார் போல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் வந்து செல்வம் வந்து சும்மா விளையாட்டுக்கு அவங்க கூட விளையாடுற பசங்களுக்குலாம் சும்மா எங்க சித்தப்பா எனக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் வருவாங்க, எங்க சித்தப்பா வந்தா நான் எப்படி உங்க எல்லாரையும் அடிப்பேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டு பேசிட்டு இருப்பார் போல. அதே மாதிரி இப்போ உண்மையாவே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டேன் இனிமேல் இந்த ஊரை சுடுகாடாக்காம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பசங்க கூட பேசும்போதெல்லாம் பசங்களாம் சும்மா விளையாட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தாங்களாமா. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொன் குழந்தை ஒரு 7 வயசோ 6 வயசோ இருக்கும் போல, அந்த பிள்ளை வந்து சிரிச்சுட்டு நீ உங்க சித்தப்பா உனக்குலாம் வந்துட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா கிண்டல் அடிப்போம்ல, அந்த மாதிரி கிண்டல் பகல் டைம்ல விளையாடிட்டு இருக்கும்போது கிண்டல் அடிக்கும்போது ஓங்கி தப்புன்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. இவர் அந்த 8 வயசு பையன் அடிச்சிருக்காரு. அடிச்சோன்னா அந்த பிள்ளை வாயில நுரதள்ளி அப்படியே விழுந்ததுதான். உடனே கூட விளையாண்ட பசங்களாம் வீட்டுக்கு பயந்து ஓடி போய் அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லி எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளை நுரதள்ளி கிடந்துருக்கு. இந்த பையன் விகாரமா ஒரு மாதிரி இப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான். அந்த பிள்ளையவே முறைச்சிக்கிட்டே இருக்கவும் அவங்க கூடி உள்ளவங்களாம் அந்த பையனை பிடிச்சி சாத்து தாச்சிருக்காங்க. அப்புறம் செல்வம் தான் கொஞ்சம் பணக்காரராச்சு, அவர் வந்து என்ன பிள்ளைங்களுக்குள்ள விளையாடும் போது ஏதாவது நடந்திருக்கும், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்க அந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. எங்கெங்க ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் பிள்ளை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் செல்வத்துக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்டா அப்படி பண்ணன்னு போட்டு பையனை அடிச்சிருக்காரு. அடிச்ச உடனே அவங்க அப்பா இப்படி திரும்பி ஒரு முறைச்சிருக்கான். உடனே அவங்க அப்பாவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு போல. அப்புறம் சரி கோவிலுக்கு போனாதான் இதெல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு திரும்ப செல்வத்தையும் கோவிலுக்கு கூட்டு போகும்போது செல்வம் வந்து கோவிலுக்குள்ள வரவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிருக்காரு. அப்புறம் கோவில் பூசாரி சொல்லியிருக்காங்க எல்லாருமா சேர்ந்து தூக்கிட்டு வந்து இங்க முனியப்பன் முன்னாடி கொண்டு வந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமா சேர்ந்து கொண்டு போயிட்டு சாமி முன்னாடி உட்கார வச்சோடனே சாமி வந்து என்னெல்லாமோ ஸ்பிரிச்சுவல் பண்ணி, ஆமா உங்களையும் காட்டவா, அப்புறம் வந்து என்னெல்லாமோ ஸ்பிரிச்சுவல் பண்ணி நீ யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமா அடம் பிடிச்சிருக்காங்க. அது வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா எல்லாருமே சேர்ந்து மொத்தமா நின்று வேடிக்கை பார்த்துருக்கும் போது என்னன்னே சொல்லாம, ஆனா எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் ஊர்ல தெரிஞ்சிருச்சு முத்துவோட ஆவிதான் அப்படின்னு. அதே மாதிரி அதுவும் சொல்லிடுச்சு முத்துவோட ஆவிதான் அப்படின்றது மாதிரிலாம் ஒத்துக்கிட்டு என்னை வந்து அற நிர்வாணமா எங்க அண்ணன் மட்டும் இல்லை இந்த ஊரே சேர்ந்தாண்டா அடிச்சு துரத்துனீங்க,
அப்படின்னு சொல்லும் போது ஊரே சேர்ந்தாண்டா அடிச்சு துரத்துனீங்க, நிறைய பேர் இங்க இருந்து வேடிக்கை பார்த்தீங்கல்ல, உங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், இதுல ஒருத்த உயிர் மிஞ்சினாலும் நான் இந்த பூமியை விட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ வசனங்கள் பேசி அந்த மாதிரிலாம் பண்ணவும், அப்புறம் அந்த சாமியாரே சொல்லிட்டாராமா, ஊருக்குள்ள எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, ஒரு டைமுக்கு மேல வெளியில வராதிங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள நம்ம மித்த பூசாரிங்க கூட பெரிய பெரிய பூசாரிகள் எல்லாரும் கூட சேர்ந்து பேசி இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஊரே ரொம்ப பயத்துல நடுங்கி போய் தான் இருந்துச்சு. நிறைய பேர் ஸ்கூல் காலேஜுக்கே போறதுக்கெல்லாம் பயந்து வீட்டிலேயே இருந்துக்கிட்டு எங்கேயுமே தனியா யாருமே இல்லாம கூட்டம் கூட்டமாவே உட்காந்து இந்த மாதிரியே ஒரு 2 நாள் போயிருந்திருக்காங்க. 3ஆவது நாள் ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன பூசாரி இறந்துட்டாருன்னு சொல்லி நியூஸ் வருது. அவர் எப்படி இறந்தாரு என்ன ஏது, அந்த பூசாரி வந்து ஊருக்குள்ள இருக்கவே மாட்டாராமா எப்பவுமே, ஊருக்கு வெளியில, அவருக்கு பக்கத்து ஊர் தான், ஆனா இந்த ஊர்ல வந்து தான் பூஜை பண்றது எல்லாமே பண்ணுவார் போல. அந்த ஊர்ல தகவல் கேட்கும் போது என்னன்னு தெரியல, மாரடைப்பா என்னன்னு தெரியல, இறந்துட்டாங்க அப்படின்றது மட்டும் நியூஸ் வருது. ஏன்னா இவங்க இந்த ஊரை தாண்டி போறதுக்கே பயம், அந்த மரத்தை தாண்டி தான் ஊருக்கு வெளியிலேயே போகணும், அந்த மரத்தை தாண்டி போறதுக்கே எல்லாருக்கும் பயம். அதனால தகவல் மட்டும் எப்படியோ வந்திருக்குது, காது வழியா எப்படியோ வந்திருக்குது. உடனே எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் மொத்த பேருக்கும் இதுக்கப்புறம் நம்ம அவ்வளவுதான், என்ன ஆகுறோம்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது கொடையோட வேலையும் பாதியிலேயே அப்படி நடந்துக்கிட்டு, பாதி கொடைனா ஒரு 10 நாள் நடந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் 10ஆவது நாள் கொடை அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் பாதியிலே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஆல்மோஸ்ட் ஊருக்குள்ள காப்பு கட்டிட்டாங்க, கொடை நடக்குது அப்படின்னாலே யாரும் ஊரை விட்டு வெளியில போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப என்னங்க பண்றது, மித்த பெரிய பூசாரிங்க யாரையாவது கூப்பிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் ஊர்ல உள்ள பெரியவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து போயிட்டு வெளியில இருந்தெல்லாம் ஆளை கூப்பிட்டு வந்தாங்களாமா. கூப்பிட்டு வந்து என்னெல்லாமோ ஸ்பிரிச்சுவல்லாம் பண்ணி என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பையன் அந்த செல்வம் உடம்புக்குள்ளதான் அந்த ஆத்மா இருக்குன்னு, செல்வத்தோட பையன் உடம்புக்குள்ளதான் அந்த ஆத்மா இருக்குன்றது தெரியும். செல்வத்தோட பையன் அதை சொல்ல மறந்துட்டேன், அவங்க வந்து கோவிலே தான் இருந்தாங்க. கோவில் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு 2 பசங்களும் அப்படியே தான் இருந்தாங்க. கோவில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க, திருநீர்லாம் பூசி என்னெல்லாமோ அப்படிதான் இருந்தாங்க. அப்புறம் கரெக்டா கொடை நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு பெரிய பெரிய பூசாரிகள் எங்கெந்து இல்லாம கேரளால இருந்து அங்கெங்கிருந்து எப்ப இல்லாம கூட்டு வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க போல. அத்தனை பேர் முன்னிலையில அத்தனை பேரும் ஸ்பிரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல செல்வம் வந்து அவர் வாயை திறந்துட்டு, என்ன முனியப்பன் பக்கத்துல இருந்தா, இந்த சாமி பக்கத்துல இருந்தா என்னால எதுவும் பண்ண முடியாது நினைக்கிறீங்களா, நாளைக்கு காலையில 5 மணிக்கு உயிரை தூக்கி காட்டுறேன் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தோட பையன் உடம்புல இருந்து அந்த பையனோட உடம்பு தூக்கி காட்டுறேன், இவனை சாவடிச்சு காட்டுறேன் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கு. உடனே அந்த பூசாரிங்கள்லாம் எங்களை தாண்டி அவங்கெல்லாம் என்னெல்லாமோ பண்ணி அந்த பேயோட பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து மந்திரங்கள் அது இதுன்னு பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் எனக்கு இந்த ஊர் சுடுகாடு ஆகணும், இந்த ஊர் சுடுகாடு ஆகணும், இதை மட்டும்தான் அவன் சொல்லிட்டே இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் சரி அவங்க கோவிலுக்குள்ள தானே இருக்கிறான், கோவிலை தாண்டி இவன் போனா தானே இவனுக்கு பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல கோவிலுக்குள்ளேயே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு மொத்த ஊரு ஜனமுமே கோவிலுக்குள்ள தான் இருந்திருக்கு, அந்த 350 குடும்பமே கோவிலுக்குள்ள தான் இருந்திருக்கு. எப்படி நடந்துச்சுன்னே தெரியலையா, காலையில 5 மணிக்கு நோர தள்ளி செத்துட்டாரு செல்வத்தோட பையன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை போச்சு, அவ்வளவுதான் முனியப்பன் முன்னாடியே இப்படி நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடும்பங்கள் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்க. அதுல ஒரு குடும்பம் தான் என் ஃப்ரெண்டோட அப்பா குடும்பம். இப்படிதான் அவங்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணி சேலத்துல இப்போ வந்து ஒரு இரும்பு தயாரிக்கிற கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தான் இந்த கதையெல்லாம் சொன்னான். சொல்லிட்டு என்ன சொன்னா, இப்போ ஆனா அந்த ஊர் நல்லா இருக்குது, அந்த ஊருக்குள்ள நாங்க நிறைய பேர் வந்துட்டோம், ஆனா மிச்ச குடும்பங்கள்லாம் அந்த ஊருக்குள்ள தான் இருந்துச்சு, அவங்கெல்லாம் முனியப்ப சாமி தான் அவங்களெல்லாம் காப்பாத்தி இப்போ நல்லபடியா வச்சிருக்குது. நாங்க வந்து சாமி மேல நம்பிக்கை இருந்தாலுமே கண்ணு முன்னாடி இப்படி ஒரு கோவிலுக்குள்ள இருக்கும் போதே ஒரு உயிர் போயிடுச்சுன்ற பயத்துல, அப்ப அவன் சொன்ன மாதிரி சுடுகாடு ஆக்கிடுவான் அப்படின்ற பயத்துல நாங்க எல்லாருமே ஊரை விட்டு காலி பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நினைச்சுனே தெரியல, ஊர் இப்போ நல்லா இருக்குது, இப்போ நிறைய குடும்பங்கள் பெருகி அந்த ஊர் சூப்பராகவே இருக்குது, நாங்கள் வருஷம் மட்டும் கோவில் கொடைக்கு எல்லாம் ஏதாவது ஒரு முக்கியமான விசேஷத்துக்கு மட்டும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எந்த அளவுக்கு நம்புறது, எந்த அளவுக்கு உண்மை இல்லை, இவனுக்கு எந்த அளவுக்கு இது உண்மையா தெரியும், இவங்க அப்பா எந்த அளவுக்கு உண்மையா பார்த்துருப்பாங்கன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. இவன் சொன்ன கதை இதையும் சொல்ல மச்சான், இந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கு, எல்லாரோட லைஃப்லையுமே இந்த மாதிரி அமானுஷமா ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நீ கேளு, நல்லா தான் இருக்கும். அதை வச்சு நீ வீடியோ போடல அப்படின்னா சத்தியமா இது வீடியோக்காக அப்படிலாம் நான் சொல்லலை. அவன் என்கிட்ட சொன்ன தகவல் இதையும் சொல்லு மச்சான், உனக்கு நடந்துச்சு அதே மாதிரி எனக்கும் நடந்துச்சு, அதனால நான் உன்ட்ட சொன்னேன் அப்படின்னா, சரி நீங்களும் கோஸ்ட் வீடியோஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா, அப்போ உங்ககிட்ட இதை அவன் சொன்னதை நான் அந்த இடத்துல இருந்தால் விஷுவலாக எப்படி பார்த்துருப்போனோ அதை உங்ககிட்ட காமிச்சேன். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கூட என்னோட மெயில் ஐடி இதில் இருக்கும், யூடியூப்ல இருக்கும், அந்த மெயில் ஐடியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம்ல உங்களோட கதை, இந்த மாதிரி கதைன்னு இல்லை
உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அமானுஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்கள் கேள்விப்பட்ட ஏதாவது கதைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் வந்து கோஸ்ட் கதை கேட்குறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்கலாம், இஃப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது ராஜ்மகிழி. அடுத்தடுத்து இந்த மாதிரி சீரிஸ் கண்டிப்பாக வரும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப இந்த ஒரு 2Kக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ சீக்கிரம் 1 million அடிச்சா நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ பாய்.